أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமூக தீமைகளும் இன்றைய முஸ்லிம்களும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலே இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாம் காட்டித்தராத பல்வேறு விதமான முறைகளும் தீமையான காரியங்களும் இஸ்லாத்தின் பெயரிலும் சமுதாயத்தினுடைய பெயரிலையும் நிறைந்து கிடப்பதை பார்க்க முடிகிறது. எல்லா மனிதர்களுமே நல்லவர்களாக வாழ வேண்டும், சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க ஆசைதான் படுவார்கள். ஆனால் சமூகத்தினுடைய ஒரு நிலையில் உள்ள அந்த சூழ்நிலைத்தான் ஒரு மனிதனை மாற்றுகிறது. ஒருவன் தண்ணி அடிக்கிறான் என்று சொன்னால் அந்த மது அருந்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்பது சமூகத்தினால் ஏற்பட்ட ஒரு விளைவாக கருத முடியும். வட்டியாக இருந்தாலும், வரதட்சணையாக இருந்தாலும், பொருளாதார மோசடியாக இருந்தாலும், சமுதாயத்திலே ஏராளமான தீமைகள் மலிந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால் அது சமூகத்திலே ஏராளமான பேர் செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட அற்புதமான ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். திருக்குர்ஆன் அற்புதமான வழிகளை தருகிறது, நேர்வழியை சொல்லுகிறது, மறுமை வாழ்க்கையினுடைய அம்சங்களை சொல்லுகிறது, மனித வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான நல்ல காரியங்களை சொல்லுகிறது. ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொண்டால் நல்ல மனிதனாக வாழ முடியும், ஒரு மனிதன் எந்த வழியில் சென்றால் தீயவனாக மாறுவான் என்பதனை எல்லாம் பட்டவர்த்தமாக அற்புதமாக படம் பிடித்து காட்டக்கூடிய நிலையில் திருக்குர்ஆன் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது நேர் வழிகாட்டியாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள், ஜமாத்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள், அனைத்து தரப்பு மக்களும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமூகம் தீமையான பல காரியங்களிலே வீழ்ந்து கிடக்கிறது. தீய பழக்க வழக்கங்கள், சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்வது, செல்போனிலே மூழ்கி கிடப்பது, எதை எடுத்தாலும் இன்றைக்கு சமூகத்திலே தீய வினைகள், தீமையான காரியங்கள் என்பது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எங்க பார்த்தாலும் தீமைகள் தான். தீமைகள் என்பது எல்லா நிலையிலும் இருக்கிறது. ஆனால் ஒரு இஸ்லாமியர்கள், ஒரு முஸ்லிம் இறைவனை நம்பக்கூடியவன், மறுமையை நம்பக்கூடியவன், சுவனம் உண்டு, சொர்க்கம் உண்டு, இறைவனுடைய விசாரணை உண்டு, விசாரணை நாளுக்கு முன்னால் நாம் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்கப்படுவோம் என்று மறுமையை நம்பக்கூடிய ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலே மூழ்கி விடலாமா? உலகத்தினுடைய ஆசா பாசங்களிலே மூழ்கி விடலாமா? அதிலே ஏமாந்து விடலாமா?
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக அற்புதமாக சொல்லுகிறான். பெண்கள், ஆண் மக்கள், திரட்டப்பட்ட தங்கம், வெள்ளியின் குவியல்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள் மற்றும் மனம் விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் நேசிப்பது மனிதனுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது. இது இவ்வுலக வாழ்க்கையின் வசதியாகும். இதைவிட சிறந்ததை சொல்லட்டுமா? அதுதான் மறுமை வாழ்க்கை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. இந்த உலகம் அழியக்கூடிய உலகம், நிரந்தரமான உலகம் கிடையாது. நிலையாக யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், எல்லாரும் இறந்து போயிருவீங்கடா, உங்களை புதைச்சிருவாங்க, ஒண்ணு இல்லாம ஆயிருவீங்க. இதற்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய கதி என்னவோ அதுதான் உங்களுக்கு. முன் சென்ற சமுதாயத்தினுடைய நிலைகளை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இறைவன் கேட்கிறான், அற்புதமாக கேட்கிறான். முன் சென்ற சமுதாயம் அழிந்து ஒன்றுமில்லாக போனது போலத்தான் இன்றைய உலகத்தினுடைய நாம் வாழக்கூடிய நம்முடைய நிலையும் நாளை மரணம் என்ற நிலையில் தான் இருக்கிறது. இதை சிந்திக்க வேண்டாமா? முஸ்லிம்களை யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எதிலெல்லாம் விழுகிறார்கள்? பொருளாதாரம். பொருளாதாரத்தை வைத்து இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சோதனையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு உம்மத்துகளுக்கும் ஃபித்னத் உண்டு. என்னுடைய உம்மத்திற்கு செல்வம் தான் சோதனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா சமுதாயத்திற்கும் சோதனையை கொடுத்தான் அல்லாஹ். பொருளாதாரத்தை வைத்து சோதிக்கப்படுவீர்கள். இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் என்பது நிலையானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது, நிம்மதி தரக்கூடியது கிடையாது. இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களிலே வீழக்கூடியவர்கள் பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த அன்பின் காரணமாக, பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த காதலின் காரணமாக, பொருளாதாரம் எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்லை, காசு வேணும், அது வரதட்சணையா வந்தாலும் பரவாயில்லை, வட்டியா வந்தாலும் பரவாயில்லை, மோசடி செய்து வந்தாலும் பரவாயில்லை. என்னங்க இது அநியாயம் இல்லையா? முஸ்லிம் சமுதாயம் பொருளாதாரத்திலே கவனமாக இருக்க வேண்டாமா? சொல்லுகிறார்கள், இந்த ஏரியாவில் வட்டி மலிந்து கிடக்கிறது, விசாலமாக வட்டி, ஏராளமான வட்டியில போய் விழுகிறார்கள். பொருளாதாரத்தை முழுக்க முழுக்க வட்டிக்காரனுக்கு கெட்டி கெட்டி தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். யார்? முஸ்லிம். ஒரு முஸ்லிம் வட்டி வாங்கலாமா? வட்டிக்கு கொடுக்கலாமா? வட்டிக்கு சாட்சியாக இருக்கலாமா? வட்டிக்கு எழுத்தராக இருக்கலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கிறவன், வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறவன், வட்டிக்கு எழுத்தராக இருக்கிற அனைவருமே அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய சாபம் வேணுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய லேனத்து வேணுமா? அதாபு வேணுமா? அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான். நன்றி கட்ட எந்த பாவியையும் இறைவன் விரும்புவதில்லை. எவ்வளவு அழகா குர்ஆன்ல சொல்லுகிறான். அடே வட்டி வாங்கின, வட்டியின் பால் விழுந்தாய், வட்டியை அழிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான். தர்மம் கொடுக்கிறியா? வளர்க்கப்படுவாய், உயர்த்தப்படுவாய், மறுமையிலே உனக்கு உண்டான பாக்கியம் இருக்கிறது. பொருளாதாரத்தை நீ தானமாக, தர்மமாக, உதவியாக பிறருக்கு நன்மை பெயர்க்கும் விதத்திலே உன்னுடைய பொருளாதாரத்தை வழங்குவாக என்றால் மறுமையினுடைய பாக்கியம் என்பது அபரிவிதமான பாக்கியம்.
வெக்கமா இல்லையா? கேவலமாக இல்லையா? ஒரு முஸ்லீம் வட்டி வாங்கலாமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மக்காபீர். மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் காசு மேல உள்ள மோகம் உங்களை இறைப்பாதை விட்டு தடுமாற செய்து விட்டது அப்படிங்கிறான். காசு வேணும், பணம் வேணும். அந்த பணம் பணம் என்கின்ற அந்த நிலையில மௌத்தாயி மண்ணுக்குள்ள கொண்டு போய் வச்சு உன் மேல மண்ணள்ளி போடுற வரைக்கும் ஆன்னு வாய பழக்கிற. இருக்கிறது என்னவா அதை வச்சு வாழு. இறைவன் எதை கொடுத்தானோ அதை வைத்து வாழ்ந்து காட்டு. ஏன் வட்டிக்கு வாங்கி வாகனத்தை வாங்குகிறாய்? வட்டிக்கு வாங்கி வாகனத்தை வாங்கிட்டு அவரு பெரிய பயங்கரமான வண்டியை வாங்கிட்ட. ஐயா 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கிட்டல. எது 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ வண்டி வாங்கினதோ சொந்த காசுல அவனாக சுயமாக ஒரு சைக்கிள் வாங்கினதுக்கும் சமம் கிடையாது. சைக்கிள் தான் உயர்வானது. 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு மட்டமான அது. இறைவனுடைய பார்வையில குப்பையில போடுறது கேவலம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? வட்டிக்கு வாங்கி நீ பைக் வாங்குறது எவ்வளவு பெரிய அநியாயம் இல்லையா? அதுல பெருமையா வேற ஓட்டுறது என்ன பாருங்க. நம்முடைய சமுதாயத்தவர்கள் வட்டியின் பால் விழுவதற்கு காரணம் என்னன்னா ஆசை, பேராசை. என்ன அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும். அவன் பைக் வச்சிருக்கிறான், அவன் காரு வச்சிருக்கிறான், அவன் அதை வச்சிருக்கிறான், இவன் எவன் எதை வச்சானையா? எவன் எதை வச்சா என்ன? உனக்கு என்ன இறைவன் கொடுத்திருக்கிறானோ அதனுடைய அருளை நீ எதிர்பார்க்க வேண்டாமா? ஏன் காலை நினைத்து நான் சந்தோஷப்பட வேண்டும்? அடுத்தவன் காலை நினைத்து சந்தோஷப்பட்டு இருந்தா அவனை மாதிரி கால் இல்லை. ஏன் அடுத்தவன் மாதிரி எனக்கு அது இல்லை, அடுத்தவன் மாதிரி இது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அறிவிப்பு செய்வீராக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடை இருக்கிறது, கண் இருக்கிறது, பெரிய அருட்கொடை. பேசக்கூடிய நாவு இருக்கிறது, மிகப்பெரிய அருட்கொடை. நடக்கக்கூடிய கால் இருக்கிறது, மிகப்பெரிய அருட்கொடை. எவ்வளவு விஷயங்களை இறைவன் தந்திருக்கிறான். நம்முடைய சமுதாயத்து மக்கள் வட்டியில் விழுந்து நிம்மதியை இழக்கிறார்கள். பெண்களுங்க வட்டி கடையில் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு? வட்டிக்கு வாங்கி அட்டி செஞ்சு நகை செஞ்சு ஒரு 10 மாசம் போட்டுட்டு அப்புறம் நகையை வித்து அட்டியை வித்து வட்டியை கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க பழமொழி. ஒரு நாளையும் அது பறக்கத்தே இருக்காது, ஒரு நாளும் அதுல நிம்மதியா இருக்காது. எவ்வளவு பெரிய பொருளாதாரம் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சகீதுடைய அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு கடனை தவிர மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, கடன் வாங்கி அப்படி வாழணுமா? கூழோ கஞ்சோ ஊறுகாவோ வெங்காயமோ இருக்கிற திண்ணையோ இருக்கிற இடமோ எதுவா இருந்தாலும் ஒரு சொந்தமாக நம்முடைய பொருள்ல வாழ கற்றுக்கொள்ளணுமே தவிர அடுத்தவர்களிடத்திலே கடன் வாங்கி வாழக்கூடிய அந்த நிலை என்பது நம்மளை படுகுழியில் தள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தால் கணவன்மார்கள் அயல் நாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க. இந்த லால்பேட்டை பகுதியில் ஏராளமான பேர் வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்கள். வெளிநாட்டில் போய் வேலை செய்யறவன்னா பெரிய ஐஏஎஸ்களாகவும் ஐபிஎஸ்களும் மிகப்பெரிய அதிபர்களாகவும் இருக்கிறாங்களா? ஒட்டகம் மேய்க்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? டாய்லெட் கழுவக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? விளையாட்டுக்கு சொல்லல,
உண்மையில 100% உண்மையாக வெளிநாட்டில் போய் டாய்லெட் கழுவுறான் முஸ்லீம். அதுக்கு மட்டமான தொழிலுக்காக சொல்லல. இங்க வந்தா கௌரவமா வருவான், பெரிய அப்படி சென்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா போட்டு, ஏ அப்பா வர்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து வர்ற மாப்பிள்ளை, ஏ அத்தாடி, ஏ அப்பா எப்படி இருக்கான் பாரு. வெளிநாட்டுல டாய்லெட் கழுவிட்டு இருக்கிறான், வெளிநாட்டுல ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், வெளிநாட்டுல புல்லு வெட்டிக்கிட்டு இருக்கிறான், வெளிநாட்டுல ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறான், வெளிநாட்டுல பெரிய பில்டிங்ல ஏறி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். 10 ரூம்ல 10 பேர் 20 பேர் அந்த வரிசையா பிராய்லர் கோழி அடுக்கி வச்ச மாதிரி ஒவ்வொருவரும் அந்த கட்டல்ல மேல் தட்டுன்னு சொல்லி போட்டு அதுல படுத்து கிடக்கிறான். அப்படி ரத்தத்தை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதித்து அனுப்பக்கூடிய பொருளாதாரத்தை சீட்ல கொண்டு போட்டு அந்த இதுல கொண்டு போடு, இந்த பஸ்ல கொண்டு போடு. எவ்வளவு பொருளாதாரத்தை ஏமாந்திருக்கு தெரியுமா நம்முடைய சமுதாயம்? வெக்கமா இல்லையா? என்ன 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா மாசம் 5000 ரூபாய் தருவாங்க, 10,000 ரூபாய் தருவாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவன் வந்து என்ன செய்வான், உங்களுக்கு பத்திரத்தை எழுதி தந்துருவான். அவன் பத்திரத்தை என்ன செய்யணும், ஒரு இளவுக்கு ஒன்றும் உதவாது. அவன் ஒரு பத்திரம் தருவானா, அந்த பத்திரத்தினுடைய வேல்யூ வந்து 2 லட்சத்துக்கு உண்டான சமமான வேல்யூவா. ஒரு இடத்தினுடைய விஷயத்தை எழுதி தருவானா, அந்த இடம் எங்க இருக்குன்னா எங்கேயோ மூளை முடுக்கல 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத 50 வருஷத்துக்கு பிறகு முன்னேறாத இடத்துல சுடுகாட்டுல உள்ள இடத்தை எழுதி தருவான். யோசிச்சு பாருங்க. நியோ மேக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இந்த விருதுநகர் இந்த ஏரியாவில எல்லாம் எல்லா ஏரியாவிலையும் ஏராளமான இஸ்லாமியர்களுடைய பணத்தை அள்ளி வாங்கினார்கள். ஒரு ஆள் 15 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் 50 லட்சம் ரூபாய்ங்க பஸ்ல கொண்டு முதலீடு போடுறான். 50 லட்சம் 1 ரூபா 2 ரூபாய் இல்ல. வாழ்நாள்ல 25-30 வயசுல வெளிநாட்டுக்கு போனவன் 55 வயதுல வாழ்ந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷம் சம்பாதித்த மொத்த பொருளாதாரத்தையும் கொண்டு போய் அந்த இதுல போடு, இந்த நிறுவனத்தில் போட்டுன்னு சொல்லி பல கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. பல கோடி, 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, பல கோடி ரூபாயை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாம் போட்டது யார் தெரியுமா? பெண்கள். போட்டது யாரு? அந்த பணத்தை போட்டது யாரு? எல்லாம் பெண்கள். அழுகுறான், என் மகளுக்கு ஆண்டி வச்சிருந்தேன், கல்யாணத்துக்கு வச்சிருந்தேன், அப்படி வச்சிருந்தேன், வந்து சொன்னான் லாபம் இவ்வளவு வரும்னு சொன்னாங்க, அதனால கொண்டு போட்டேன். அவன் என்ன செஞ்சா, ஒரு பத்திரத்தை கொடுத்தான். ஸ்டேஷன்ல போய் கேட்டான், ஏமா இந்த பத்திரம் என்ன கவர்மெண்ட் கொடுத்த பத்திரமான்னு கேட்கிறான். கொடுக்கும் போது யோசிக்க வேண்டாமா? பொருளாதாரத்தை பணத்தை போடும் போது யோசிக்க வேண்டாமா? அது எப்படி அவனால கொடுக்க முடியும்? அப்போ உங்க காசை வாங்கி அவன் வட்டிக்கு விட்டு அந்த வட்டியிலிருந்து சம்பாதித்து அதிலிருந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? கேட்டா அவன் என்ன சொல்லுவான், முஸ்லீம் கிட்ட வாங்கும் போது என்ன சொல்றான்னா, அது வந்து வட்டி கிடையாது பாய், அது வந்து வியாபாரம். நாங்க அந்த ஹோட்டல் வச்சிருக்கிறோம், அந்த பள்ளிக்கூடம் திறந்திருக்கிறோம், அங்க அது திறந்திருக்கோம், இது திறந்திருக்கோம், அதனுடைய இதுல தான் நாங்க காசை போட்டிருக்கிறோம் சொல்லி காசை வாங்குவதற்கு வட்டி இல்லை என்று சொல்லி இஸ்லாமியர்களிடத்திலே பொருளாதாரத்தை வாங்கி ஒட்டுமொத்தமாக ஆட்டையை போட்டுக்கொண்டு ஓடி வழக்காடி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கொண்டு போய் ஒருத்தன் அடகு வைக்கணுமா? அப்படி என்ன ஆசை? நீ என்ன ஏழையா? அல்ல உன்னை பிச்சை எடுக்க வச்சிருக்கிறானா? ஐயா எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்க ஐயா, என் வீட்டில் என்னமே காசு இல்லை, பணம் இல்லை, ஏதாவது உதவி செய்யுங்க, எங்க வீட்டுக்காரர் இல்லை, இப்படியா வச்சிருக்கிறான்? பிச்சை எடுக்க வச்சிருக்கிறான். அல்லது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் சேர்ந்து ஏமாறுறான். ஒரு பாய் அவர் 2 லட்சம் ரூபாய் போட்டு அப்புறம் அந்த கம்பெனிக்காரன் அவரையே வந்து ஏஜென்டாக ஆக்கி
ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களிடம் இருந்து 60 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கி ஒரு ஆள் கொடுத்திருக்கிறாரு. கண்ணை பிதுங்கி நிக்காரு, ஓடிட்டான். என்ன செய்ய? ஒரு கம்பெனியா 2 கம்பெனியா? ஒருத்தன் ஏமாத்தினானா 2 பேர் ஏமாத்தினானா? ஏன் இந்த பணத்தில் நம்முடைய காசில் இருந்து பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எதனால் வருகிறது? ஆசை. பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். காசுல வாயில மண்ணு தான் நிறைக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. உண்மைதானங்க? ஏன் இந்த ஆசை பணத்தின் மீது? அல்லாஹ் கொடுத்த அற்புத வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்திற்கோர் அருக்கொடையாம் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ அவ்வாறு வாழ்ந்து காட்டுவதற்கு நமக்கு ஏன் அச்சம்? நமக்கு ஏன் பயம்? ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்களா இல்லையா? எளிமையாக வாழ்ந்தார்களா இல்லையா? இருப்பதை கொண்டு வாழ்ந்தார்களா இல்லையா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க? எங்களிடத்திலே தொடர்ந்து உண்பதற்கு கூட உணவு இருந்தது கிடையாது. ஒன்று பேரிச்சம்பழம், தண்ணீர். பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிடுவோம், தண்ணீரை குடிச்சுக்கிடுவோம். தொடர்ந்து நாங்கள் உண்பதற்கு கூட எங்களிடம் வீட்டிலே உணவு கிடையாது. சிரமமான நிலையில் தான் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றி வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள், லால்பேட்டையில் உள்ளவர்கள் ஏராளமான பொருளாதாரத்தில் போய் ஏமாறுவதும் வட்டியில் போய் வீழ்வதும் எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் என்று பார்க்க வேண்டும். வட்டி மட்டுமா? வரதட்சணை, அதுக்கு ஆசைதான் காரணம். வரதட்சணை கொடு, 50 பவுன் நகை கொடு, 70 பவுன் நகை கொடு, காரு கொடு, பைக்கு கொடு, பங்களா கொடு, அது கொடு, இது கொடு. பிச்சைக்காரனா நீ? பிச்சைக்காரனா? வெக்கமா இல்லையா? ஒரு பெண்ணிடத்துல போய் பிச்சை எடுக்கிறிய, மிகப்பெரிய பிச்சைக்காரன் இல்லையா நீ? யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளை பெற்றதற்காக வேண்டி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் கருத்து விடுங்கிறான். ஏன் கருக்குது? ரசூலுல்லாஹ் காலத்துல அவர்களுக்கு ஒருவனுக்கு பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் முகம் கருத்துருமாம். ஏன்? இதை இழிவுடன் வளர்ப்பதா அல்லது புதைத்து விடுவதா என்று அவன் எண்ணுவானான். ரொம்ப இழிவான நிலையில வளர்க்கிறதா இல்லைன்னா புதைச்சிருவோமா என்று நினைப்பானாம். ஏன் அந்த எண்ணம் வருது? வரதட்சணை தான், கொடுமைதான். என்ன காரணத்திற்காக இந்த பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டால் என்று மறுமையில விசாரிக்கப்படும். எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டுவான்ல. பாத்தியா ஓதுல அசரத்து வந்து நிப்பாரு, வரதட்சணைக்கு பாத்தியா ஓதுல வந்து நிப்பாரு, ஊரு முத்தவள்ளி வந்து நிப்பாரு, எல்லாரும் வந்து நிப்பாங்க. வரதட்சணை எவ்வளவு பெரிய கொடுமை! எத்தனை பெண்கள் தற்கொலை செய்கிறார்கள், எத்தனை வீடுகளில் பெண் முதிர் கன்னிகள் தேங்கி நிற்கிறார்கள். நீ என்ன செய்யற? வரதட்சணை வாங்கின கல்யாணத்துல போய் நல்ல மூக்கு முட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வலிமா விருந்துங்கிற பேர்ல பெண் வீட்டாரை உடைய பொருளாதாரத்தை சுரண்டி அந்த திருமணத்துல போய் சாப்பிடுகிறீர்களே, அல்லாஹ் இடத்துல பதில் சொல்ல வேண்டாமா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ்க்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அல்லாஹ்க்கு என்ன செய்யாது, அதெல்லாம் தெரியாது. நம்ம ரூமுக்குள்ள இருந்து 10 பேர் உட்கார்ந்து அப்படி பேசிக்கிட்டு என்ன பண்ணிட்டோம்? எத்தனை பவுன் நகை போடுவீங்க? இத்தனை பவுன் நகை போடுவோம். அசரத் சொல்லுவாரு, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? அல்லாஹ்க்கு தெரியாது. ஏன்னா செவுரு இருக்கு பாத்தீங்களா, அதனால அல்லாஹ்க்கு தெரியாது. என்ன சமுதாயம் பாருங்க! இறைவனுக்கு தெரியாதா? நீ செய்யக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள் இறைவனுக்கு தெரியாதா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லும் போது அழகான அறிவுரை சொல்லுகிறார்கள். அருமை மகனே, யா புனைய, அருமை மகனே. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு பொருள் வானத்திலேயோ பூமியிலேயோ ஆழ பதிந்த இடத்திலேயோ இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவதற்கு சக்தி பட்டவனாக இருக்கிறான். அப்ப இறைவனை பற்றி நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைகள் தான் என்ன? யோசிச்சு பாருங்க.
இறைவன் எங்கிருந்தாலும் அதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிய வரலாறை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தால் இன்னைக்கு இளைய சமுதாயத்தில் காதல் எங்க பார்த்தாலும் என்ன காதல். பிப்ரவரி 14 வந்துருச்சுன்னா அந்த சட்டை போடாதீங்க, இந்த சட்டை போடாதீங்க. என்னங்க அது காதலர் தினம். சட்டை போடுறதுல இல்லையா, ஏதாவது ஒரு கலர்ல ஏதாவது ஒரு நிறத்துல ஆடைகள் அணிவார்கள். என்ன செய்யறான், அந்த ட்ரெஸ் போடாத இந்த ட்ரெஸ் போடாத, காதலர் தினமா. பெற்றோர்கள் இடத்துல மறைத்து கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தையர்களுடைய கண்ணில மண்ணை தூவி விட்டு ஏமாற்றி காதலர் தினம் என்ற ஒரு களிசடை தினத்தை என்ன செய்யறான், உலகம் முழுவதும் எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்ச ஒரு களிசடை தினத்தை காதலர் தினம் என்று கொண்டாடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். உண்மையில அது காதலர் தினம். காதல்னு ஒண்ணு என்ன இருக்கு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு உன் பொண்டாட்டிய காதலியா, அதை காதலிக்க மாட்டான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்டாட்டியோட எப்படிப்பா வாழ்ந்துட்டு இருக்க, அதையா அந்த கதையா கேட்கிற? ஐயா நீ தானடா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண, நீ தானே பொண்ணு பார்க்க போன, நீ தானே போதுன்னு சொன்ன. இல்ல அது சரிப்பட்டு வரல, அந்த வீட்டுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் சிறந்தவன் என்று சொன்னால் தன் மனைவியிடத்திலே எவன் சிறந்தவனோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நானோ என்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனைவியை காதலின்னு சொன்னா மற்ற பெண்களை காதலிச்சுட்டு காதலர் தினமா, தாய்க்கு தெரியாம தந்தைக்கு தெரியாம இவன் படிக்க அனுப்புனா படிச்சுட்டு வர்றதை விட்டு போட்டு எதையெல்லாம் படிக்க கூடாதோ அதையெல்லாம் படித்து விட்டு வந்து என்ன செய்யறான், காதலர் ஓட்டம், அப்புறம் ஆட்டம், வாழ்க்கை க்ளோஸ். எந்த ஒரு உதவியும் இருக்காது. இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், சமூகத்தார்களுடைய அனுமதியோடு நடத்தப்படக்கூடிய திருமணங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உதவி, அந்த அருள், ஓடி போறக்கூடிய காதல் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்காது. பெற்றவங்களே ஏமாத்துற ஒரு வேலை தான் அது. ஆனா அந்த வயது அப்படிப்பட்ட வயது, இளம் வயசுல என்ன செய்யாது, அது ஒரு விதமான கற்பனை உலகத்திலே அந்த இளையவர்கள் செல்லும் போது பெத்தவங்க கூட சொல்லலாம் கசப்பா இருக்கும். என்னையா போட்டுக்கிட்டு எதை ஏன் இப்படி சொல்றீங்க, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, இந்த ஐயாவுக்கு ஒரே இந்த வேலை தான், அவரை சும்மா இருக்க சொல்லு. ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும் இளைய சமுதாயமே, இளைய சமுதாயத்தவர்கள் இந்த காதல் என்ற ஒரு நிலையில விழுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் சினிமா மோகம். சினிமால காதலிக்கிறான்ல, சினிமால விதவிதமா காதலிச்சு திருமணம் முடிக்கிறான்ல, வாழ்றான்ல. சினிமாவுல எல்லாம் உண்மையா, எல்லாம் டூப்பு, எல்லாம் கற்பனை கதாபாத்திரம். அந்த சினிமால தான் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து படம் எடுக்கிறான். உண்மையாது போர்ஜரிகள், பொய்யான விஷயங்களை சினிமா என்ற பெயரிலே மக்களுடைய உள்ளங்களிலே தீவினையை விதைப்பதற்காக எடுக்கக்கூடிய செய்திகளை உண்மை என்று நம்பி சினிமாலாம் உண்மை நினைச்சு சாவுரிய, வாழ்க்கையை இழக்கிறிய. ஒரு காலத்துல சக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க மாடியில இருந்து விழுந்துச்சா இல்லையா?
சக்திமான் ஒரு சீரியல் வருங்க. அந்த சக்திமான்ங்கிறவன் சுத்தி சுத்தி என்ன செய்வான், எல்லாத்தையுமே காப்பாத்திக்கிட்டு இருப்பான்னு சொல்லி இளம் சிறார்கள் அதை பார்த்து பார்த்து உண்மையிலே அது உண்மையான சம்பவம் என்று போல அவர்களுடைய மனதில் அது பதிந்து 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 சக்திமான் போல உருவெடுத்து மாடியில் இருந்து விழுந்து இறந்த ஏராளமான சிறார்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவசிய சீரியலை பார்த்து சாவுனா சின்ன பிள்ளைகள், நீ சினிமாவை பார்த்து வாழ்க்கையை தொலைக்கிற. சினிமா நடிகர்களுடைய நிலைகள் எல்லாம் என்ன என்பதை பட்டவர்த்தமாக இன்றைக்கு உலக சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அசிங்கமான வார்த்தைகள், கேவலமான முறைகளிலே அவர்களுடைய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகளை சினிமா துறையில் உள்ளவர்களே வெளியில் சொல்லும் போது அது அவர்கள் உங்களுக்கு முன்மாடலா? அவர்கள் முன்மாதிரியா? அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியா? இந்த நபியிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த போராளி, சிறந்த வீரர், சிறந்த ஆன்மீகவாதி, ஏராளமான புரட்சிகளை ஏற்படுத்தியவர்கள். உண்மையாகவே ஹீரோ என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஹீரோவா? சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவை எடுத்துக்கிட்டு வாங்கி ஒரு குத்து விட்டா ஆள பொத்துன்னு விழுந்து கிடப்பாங்க. எல்லாம் ஏராளமான மது, போதை, என்னென்ன தீவினைகள்லாம் இருக்கிறதோ அது அனைத்தும் குடிகொண்ட ஒரு நிலையிலே நடிக்கிறார்கள். அவர்களே தங்களை நடிகர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது நடிகர்களுடைய நடிகைகளை ஒரு முன்மாதிரியாக சொல்லி இஸ்லாமிய பெண்கள் போய் நிற்கிறாங்க. ஒரு பெண்ணிடத்துல கேட்கிறாங்க, பேட்டி கேட்கிறாங்க, ஏம்மா உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்? ஒரு தங்கமான, ஒரு நேர்மையான, ஒரு ஒழுக்கமான, ஒரு தொழுவக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய, மறுமை நம்பக்கூடிய, நல்ல ஒரு சாலிகான ஒரு நல்மாப்பிள்ளை வேண்டும் என்று அந்த பெண்ணு சொல்லணும். அவ சொல்லுது, அந்த பொண்ணு, விஜய் மாதிரி ஒரு ரசிகன் தான் நான் கல்யாணம் முடிக்கணுமா? சரியா? இளவு கொடுத்த விஜய் மாதிரி, விஜயை கேட்காம விட்டால அதுவே ஒரு பெரிய பரவாயில்லை, அந்த அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லை. விஜயே திருமணம் முடிக்கணும்னு சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. விஜய் ரசிகர் ஒருத்தரை திருமணம் முடிக்கணும், நான் அந்த நடிகரை திருமணம் முடிக்கணும், அந்த நடிகை மாதிரி நான் வரணும். நடிகர்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணிகளுடைய நிலைகள் தெரியுமா? நான் இளம் சிறார்கள், இளைஞர்கள் அதுல வர்ற செய்திகள் எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறான். சினிமால ஹீரோவா இருப்பான், ஏழைகளுக்காக உதவுவான். உண்மையான வாழ்க்கையிலே ஏழைகளுடைய விஷயங்களிலே எவனாவது வந்து நின்னானா? எந்த நடிகராவது வந்து நின்னார்களா? சென்னையிலே வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட போது 2015 ஏராளமான நடிகர்கள் சென்னையில இருந்தார்களே, எந்த நடிகர்கள் வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள்? ஒருத்தன் வரமாட்டான், கதவை இழுத்து மூடிட்டு உள்ள உட்கார்ந்துடுவான். பணம் இருக்கும், காசு இருக்கும், ஆனால் ஒரு நடிகர் வந்து உதவி செய்வதற்கு தயார் நிலையில் இருக்க மாட்டார்கள். ஆனா சினிமால வந்து பயங்கரமா வந்து உதவி செய்வார், மக்களை அள்ளி போடுவார், காசு அள்ளி போடுவார், அப்படி உதவி செய்வார், அப்படி இப்படின்னு சொல்லி நடிகர்களை கண்டு ஏமாறக்கூடிய சமுதாயமே, இளைய சமுதாயமே சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை குடிகாரர்கள், கிட்னி போயிடுச்சு, அந்த போயிடுச்சு, அந்த நோய், இந்த நோய், யோசிச்சு பாருங்க. எத்தனையோ நடிகர்களுடைய வாழ்க்கை மிக மோசமாக இருந்ததுன்னு சொல்லி எழுதுறாங்க, செய்திகளை சொல்லுகிறாங்க. அதே மாதிரி இளைய சமுதாயத்தில் என்ன தெரியுமா? போதை. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய கரங்களினால் உங்களுக்கு நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள்.
உன் கரத்தால ஏன்டா நீனே நாசத்தை தேடிக்கிற? அறிவு இல்லையா? முட்டாளா நீ? ஒரு கத்தியை எடுக்கிற, நீனே எடுத்து குத்திக்கிறேன்னு வை. இல்லை உனக்கு என்ன பைத்தியமா? உன் விரல எடுத்து நீனே வெட்டிக்கிற. என்னடா உனக்கு மூளை இல்லையா? சிந்தனை இல்லையா? உன் உடம்ப நீ சேதப்படுத்துற. எப்படி ஒரு கொடுமையான ஒரு காரியமோ அதே மாதிரிதான் சிகரெட் அடித்தால் உன்னுடைய உடலை நீ சேதப்படுத்திக் கொள்வதற்கு சமமானது. உன் நுரையீரல் அவுட்டு, உன் இதயம் அவுட்டு, வயிற்றுல உள்ள குடல்கள் எல்லாம் ஏராளமான பிராபலங்களை, பிரச்சனைகளை ஏற்படுத்தி, நீ சிகரெட் அடிச்சா அந்த பிரச்சனை வருது, மது குடித்தால் அவ்வளவு பிரச்சனை வருது. சிமெண்ட் மூட்டை மாதிரி ஒரு மூட்டையை எடுத்து எடுத்து வச்சுக்கிறான், உதட்டுல வச்சுக்கிறான். யாரு? பள்ளிக்கூட மாணவர்களுங்க. படிப்பதற்காக பள்ளிக்கூடத்தை நோக்கி அனுப்பி வைத்து அவர்களுக்கு நல்லொழுக்கம் பேணப்பட்டு சமுதாயத்தில் நல்ல ஒரு சிறந்தவர்களாக வருவார்கள். நாளைய தலைமுறைகள் இந்தியாவை காப்பாற்றுவார்கள், தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எல்லா விதமான உரிமைகளுக்காகவும் குரல் கொடுப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இளைய சமுதாயத்தவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், போதையிலே அடிமையாகி எங்க படிக்கக்கூடிய கல்லூரியிலே போதையில போய் அடித்து ஆகிறான். வடநாட்டுக்காரன் வந்து வந்து விற்பனை செய்வதாக தகவல் செய்தி போடுறான். கஞ்சா அப்படின்னு இளைஞர்களுக்கு மத்தியிலே போதை பழக்கம் சென்றால் ஒரு சமூகம் ஊனமான நிலையில் ஆகாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் இளைஞர்கள் இருந்தார்கள். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னால் தண்ணி அடிச்சாங்க, நில விளங்கிக்காங்க. உத்தம நபி தோழர்கள் என்று நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடியவர்கள் நபி தோழர்கள், ரசூலுல்லாஹ்வை பார்த்த நபி தோழர்கள். இஸ்லாம் என்ற அந்த மார்க்கம் கிடைப்பதற்கு முன்னால் அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்று சொன்னால், மது குடிக்கிற நிலையிலெல்லாம் இருந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் மதுவை தடை செய்தான். தொழுகைக்கு மது அருந்திவிட்டு வரக்கூடாது என்று தடை செய்தவர்கள் அனைத்தையும் தூக்கி வீசினார்கள். எங்களுக்கு இறைவனுடைய அன்பு வேண்டும், மறுமை வேண்டும், சொர்க்கம் வேண்டும், மறுமையினுடைய இன்பங்கள் வேண்டும். அங்கே விதவிதமான இன்பங்கள், தேனாறு, மதுவாறு, பாலாறு, எல்லா விதமான சுவனங்களிலே எல்லா விதமான ஆனந்தங்கள் மகிழ்ச்சியில் பொங்கக்கூடிய நிலை என்பது சுவனம். அப்போ சொர்க்கத்தில் உள்ள மது இருக்குல்ல, அதை அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மது மதியை மயக்காது. இங்க தண்ணி அடிச்சுட்டு வந்தா என்ன ஆகுறான்? இப்படியே ஆடுறான், இப்படியே ஆடுறான். ஏன் அது ஒழுங்காதையா? நீங்க இல்லை என்ன என்ன எல்லாம் ரோடுல ஆடிக்கிட்டு இருக்குங்கிறான். ரோடு ஆடலடா, நீ தாண்டா ஆடுற. இருக்கா இல்லையா? தண்ணி அடிச்சுட்டு போய் சாக்கடையில போய் விழுந்து கிடக்குறான். போட்டோக்கள் போடுறாங்க, இது சார பாம்பு, இது நீல பாம்பு, இது கொம்பேரி மூக்க, இது கண்கொத்தி பாம்பு. பாம்புனா பாம்பு கிடையாது, சரியா? பாம்பு கிடையாது. இவன் தான் தண்ணி அடிச்ச உடனே கொம்பேரி மூக்க மாதிரி நிக்கிறான். தண்ணி அடிச்ச உடனே தாம் பொண்டாட்டி யாரு அடுத்தவன் பொண்டாட்டி யாருன்னு தெரியாம போய் அடி செருப்பால அடி வாங்கிட்டு வரான். நடக்குதா இல்லையா? என் வீட்டுக்குள்ளதான் போறேன்னு அடுத்த வீட்டுக்கு போய் அடி பிச்சு எடுக்கிறாங்க. இறைவன் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அருள் என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு. அறிவுனால தான் நீ உயர்வாக நிற்கிறாய். இல்லைன்னா ஆடு மாடுகள் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு சமமான நிலையில் தான் மனிதன் இருந்திருப்பான். ஆட்டுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்படல, ஒரு மாட்டுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்படல. அதனாலதான் பாருங்க, ஒரு ஆடை நம்ம அறுக்கும் போதோ இல்லை பார்க்கும்போது கூட அது மற்ற பக்கத்து மக்கள் ஆடு நின்றுகிட்டே இருக்கும். ஓடு ஒன்று ஓடுது, அது ஓட மாட்டுக்கு பாத்துங்க, தெரிய மாட்டுக்கு பாருங்க. நல்ல வளர்த்தவனே கொண்டு போய் நினைச்சான், விற்கிறான், தெரியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த ஆட்டினுடைய அறிவு ஜீவி எப்படி இருந்துச்சோ அதே நிலையில் தான் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது.
ஆட்டுக்கு முன்னேற்றம் என்று இருக்குதா, மாட்டுக்கு இருக்குதா? ஆனா மனிதன் என்ன செய்யறான்? ஒவ்வொரு அப்படி படிப்படியா முன்னேறான். செல்போன் கண்டுபிடிக்கிறான். முதல்ல ட்ரிங்க் கால் போட்டுக்கிட்டு போன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி படிப்படியா முன்னேறி முன்னேறி அறிவை வளர்த்து அறிவின்பால் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய சிந்தனை தான் குடிகாரர்களாக மாறும்போது அவன் சிந்தனையே மாறி குடிச்சு போய் விழுகிறான்னு சொன்னால் இது தேவையா? ஒரு குடி பழக்கம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தையே அழித்து விடும். அதுல ஒரு குடிச்சிட்டு வேற வீலிங் பண்றான். உங்க ஊர்ல நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். வீலிங் என்ன? சம்பாதிக்காம தகப்பனுடைய காசுல எந்த உழைப்பும் இவனுக்கு எந்த உழைப்பும் கிடையாது. இவன் உழைச்சவும் கிடையாது. ஒன்னா நம்பர் சோம்பேறியாக எங்கேயாவது வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு தகப்பன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல ஒரு பைக்கு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு பைக்கில் வாங்கி அடிக்கான வீலிங் சர்ன்னு ஒத்த வீல்ல போறானா. போய் மண்டை பொளந்து கை கால் பொளந்து. ஏண்டா ஏன் இந்த நிலை? இது ஒரு பெரிய திறமையா? பெரிய வீரதீரமான பாக்கியமான ஒரு விஷயம். அது வண்டி ஓட்டிட்டேன் ஐயா, உலக சாதனை பண்ணிட்டேன். முறுக்குனா வண்டி போக போகுது, பெரிய விஷயமா ஐயா? மெதுவா ஓட்டுறான்னு வைங்க, அவன் தான் அறிவாளி. கரெக்டா ஓட்டுறான்னு வைங்க, அவன் தான் புத்திசாலி. குறுக்க ஒரு ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்க, அடிச்சு தூக்கி எரியுத, உன் வாழ்க்கையே நாசமாயிருது. நீ வீலிங் பண்ணி அதனால் என்ன சமூகத்திற்கு பெரிய நன்மை கிடைச்சிச்சா? சமூகத்தினுடைய பாதிப்பு என்ன? முஸ்லிம்களுடைய பாதிப்பு என்ன? அதுக்காக நீ ஏதாவது யோசியா? இளைய சமுதாயத்தவர்கள் ஏதாச்சும் யோசிச்சிருங்களா? பெரிய பைக்கை ஓட்டிட்டா பெரிய உலக சாதனை, கிண்ண சாதனை இடம் கொடுத்துட வேண்டியதான். சரியா? ஏதோ வாசன் அவன் பைக் ஓட்டி அவனுக்கு ரசிகருங்க. அவன் என்னையா செஞ்சான்? வாசன் என்ன பண்ணா? பைக்கு ஓட்டுனா, பைக்குக்கு இளைஞர்கள்லாம் ரசிகர்கள். முட்டாள்தனமாக இல்லையா? நம்ம அறிவை கொண்டு அவன் ஏதாவது ஒரு சாதனை படைத்து படிப்பிலே முன்னேறினான், சமூகத்தை உயர்த்தினான், ஜனநாயகத்தை உயர்த்தினான், நீதிபதியாக ஆகினான், வக்கீலாக ஆனான், IAS ஆகினான், IPS ஆகினான், சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டான். அவனை போல் நானும் ஆகிறேன் என்று அந்த மாதிரியான பரவாயில்லைங்களாம். இவ்வளவு மோசமாக இளைய சமுதாயம் போகுது. இதுல பெற்றோர் வேற, ஏன் புள்ள நல்ல புள்ள, அடுத்தவங்க யார் புள்ளதான் கெட்ட புள்ள, யார் புள்ளதான் கெட்ட புள்ள, எல்லாரும் என்ன ஏன் புள்ள நல்ல புள்ள எப்படின்னு தெரியலையே. எல்லா தாய்மார்களுக்கும் தாம் புள்ளைய பத்தி யாராவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அவளுக்கு பொறாம, அதனால என்ன செய்யறான் சொல்றான். அவனுக்கு பொறாம, அதனால சொல்றான். அப்போ யார் தான் சொல்லணும்? உன் புள்ள தண்ணி அடிக்கிறான், உன் புள்ள காதல் பண்ணிட்டு ஊர் சுத்துறான், உன் புள்ள பைக்கில் போய் 4 பேரை இடிக்கிற மாதிரி போறான், உன் புள்ளவனுடைய நட்புகள் சரியில்லை. அப்ப யாரு சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு செய்தியை நம்முடைய பிள்ளைகள் குறித்து நமக்கு உபதேசம் சொன்னால் நமக்கு கோபம் வருது. ஏன் புள்ள நல்ல புள்ள. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கும் போது தெரியுது, ஏ பாத்திமா நீ சொன்னிய என்ன செய்ய, குடிச்சிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டான். ஏ அப்துல் ரஹ்மான் நீ சொன்னிய தங்கமான பையன் சொன்னிய, அது தங்கம் தான் தகரமாக இப்படி நிக்குது. யோசிச்சு பாருங்க. அப்ப பிள்ளைகள் குறித்து மற்றவர்கள் நம்மிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் என்றால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து அவர்களுடைய வாழ்விற்கான அஸ்திவாரத்தையும் அதற்குண்டான பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்வது பெற்றோருடைய கடமை இல்லையா? அலா குல்லுக்கும் ராயின், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர் தான். உங்களுடைய பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான். சும்மா ஏதோ படைச்சு விட்டுட்டு அல்லாஹ் எதுவுமே கேட்க மாட்டான். இவன் போலீஸ்காரன் கேள்வி கேட்டா அத்தனைக்கு பயப்படுறான். பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரு கொஸ்டின் கேட்டா அப்படி பயம் வருது, நடுங்குறான். அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? இறைவன் கேட்க மாட்டானா? பிள்ளையை பெற்றாயே எவ்வாறு வளர்த்தாய்,
சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்களுக்கு எதை ஊட்டினாய்? கேட்க மாட்டானா? இறைவன் கேட்க மாட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பிள்ளையும் இஸ்லாத்தில் தான் பிறக்குகிறது, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அதை மாற்றி விடுகிறார்கள். பெற்றோர்களுக்கு கடமை இல்லையா? அவங்க லவ் பண்றான், அவன் தீவினைக்கு போறான், மோசமான நண்பர்களோட பழகுறான், நான் என்ன செய்யன்னு தலையால அடிச்சுக்கிறேன். அடிச்சுக்கிட்டு என்ன செய்ய வேண்டியதான்? இருக்க வேண்டியதான். 5ல வளைச்சி எடுத்தாதான் 50ல வளையும். 5ல வளையாம விட்டுட்டேன்னு சொன்னா அது பாட்டுக்கு அது என்ன செய்யும்? பெரிய ஆலமரம், அரசு மரமாக வளர்ந்த பிறகு நீ கோடாலியை வச்சு வெட்டுற அளவுக்கு அதனுடைய தீமைகள் பெருகி நிற்கும். பிள்ளைகளை சமூகத்திலே நற்பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். தீய காரியங்களின் பால் விழுந்து விடாமல் நல்ல காரியங்களின் பால் செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் வழிகாட்டினார்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இந்த உலகத்தினுடைய தீய காரியங்களில் விழாமல் நாமும் பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்தையும் மற்றவர்களையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.